விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றதுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, தொகுதிக்கு 1500லேருந்து 5000 ஓட்டுக்கு மேலே வராது. காங்கிரஸ் வர்ற மாதிரி இருந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. அதுவும் போயிடுச்சு. அப்போ இன்னும் தங்களுக்கு மாசு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணாங்க. அப்புறம் தொடர்ந்து இது மாதிரி இல்லைன்னு அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சோன்னே, எடப்பாடி பழனிசாமி பாஜக நயினாரும் பேச ஆரம்பிச்சோன்னே வேற வழியே இல்லாமல் நேற்று தான் பவன் கல்யாண், ஏன்னா பவன் கல்யாணம் வச்சு தான் பேசுறதா சொன்னாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா விஜய்? அப்போ எதற்காக சார் ஜனநாயகன் படத்தையும் முடக்கியிருக்காங்க? சிபிஐ விசாரணை போட்டு திருப்பியும் அவரை வாரம் இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா கூப்பிடுறதுக்கான காரணம், அவங்களுக்கான காரணம் என்ன? இது மட்டும் இல்லை, வருமான வரி பிரச்சனையும் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அங்கே மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஆட்கள் யார் பிரபலமாக வந்தாலும் ஏதாவது ஒரு இதை போட்டு அவங்கள கையில் வச்சுக்க பார்ப்பாங்க. ஆனால் பல தனியார் கருத்து கணிப்பில் விஜய் 2வது இடம் வர மாதிரி சொல்லப்படுது. கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு மோசடி, பொய், ஏமாற்று, ஃப்ராடு. இபிஎஸ் விரும்பவில்லைனாலும் அதிமுக கட்சியினர் விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்போது விஜயை ஆதரித்து பேசியிருக்காரு. இது எல்லாமே அரசியல் தான். அதாவது அவங்க மனைவி சொன்னது அதெல்லாம் அரசியல் இல்லை, ராஜேந்திர பாலாஜி பேசுறது. விவாகரத்துங்கிறது தனிப்பட்ட விஷயம் தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் இருக்குல்ல, அதுதான் இதை பொது விஷயமா ஆகுது. அதாவது ஒரு நடிகை கூட தொடர்பு, இதை நான் கேட்டதுனால சரி நான் இல்லைனா அது மாதிரி போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் தொடர்பு வச்சிருக்கிறாரு. இதை மனைவி கேட்டதுக்கு அவரை தனிமைப்படுத்தியிருக்கிறாரு மனைவியை. நீதிமன்றத்துக்கான ஒரு விஷயமா இல்லாமல் ஒரு காவல்துறையில புகார் கொடுத்திருந்தாங்கன்னா போக்சோ சட்டப்படி கைது செய்யப்பட வேண்டியவர் விஜய். ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க பத்திரிகையாளர் டிவி சோமு இணைஞ்சிருக்காரு. அவர் வரவேற்போம் சார். வணக்கம். வணக்கம் சார். கடந்த 2-3 நாட்களாகவே விஜய் என்டிஏ கூட்டணி இதை பற்றி தான் பேசும் பொருளாக போயிட்டுருது. பெரும்பாலான ஊடகங்களும் விஜய் கூட்டணிக்கு போயிட்டாரு, இல்லை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, இல்லை சிபிஐ விசாரணையே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் கட்டாயம் கூட்டணிக்கு விஜய் போக மாட்டார், அந்த மாதிரி எதுவும் பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது எந்த ஒரு பாயிண்ட்லேருந்து சொல்லியிருந்தீங்க? அதாவது விஜய் போக மாட்டார்னு சொல்லலை, விஜயை அழைக்கவில்லை அப்படின்னு. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் அந்த மாதிரியான ஒரு ஏதோ ரொம்ப கூட்டணி அது இதுன்னு போயிட்டு இருந்தது. ஒரு பேச்சு, வெளி பேச்சு தான். அதுவும் 2வது மட்ட தலைவர்கள் சில பேர் அவங்களுடைய ஒரு ஆர்வ கோளாறுனால பேசிட்டு இருக்காங்களே ஒழிய இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு. அதே தான் இதுக்கும் சொன்னேன். இது இன்னும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றதுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, தொகுதிக்கு 1500லேருந்து 5000 ஓட்டுக்கு மேலே வராது. அதுதான் இவங்க சொல்கிறாங்க. 75% இருக்குது ஒருத்தருக்கு கருத்து கணிப்பு சொன்னிச்சு. கேரளாவில் 80% இருக்குது, மத்திய பிரதேசில் 95% இருக்குது, அலாஸ்காவில் 110% இருக்குது, அமெரிக்காவில் 250% இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் யதார்த்தம் இல்லை. நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. ஒன்று, அந்த 1500 to 5000 அந்த வாக்கு சதவீதம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கரூர் பலி நடந்துச்சுல 41 பேரில் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதற்கு அப்புறம் இப்போ அவருடைய மனைவி விவகாரத்தில் ரொம்ப டேமேஜ். இப்போ விவாகரத்துங்கிறது தனிப்பட்ட விஷயம் தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். தனிப்பட்ட விஷயம்தான். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரணங்கள் இருக்குல்ல, அதுதான் இதை பொது விஷயமா ஆக்குது. அதாவது ஒரு நடிகை கூட தொடர்பு, இதை நான் கேட்டதுனால சரி நான் இல்லைனா அது மாதிரி போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் தொடர்பு வச்சிருக்கிறாரு. இதை மனைவி கேட்டதுக்கு அவரை தனிமைப்படுத்தியிருக்கிறாரு மனைவியை. இதெல்லாம் உங்க மனைவி சொல்லியிருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக தடை, அதாவது நினைச்ச பொருளை தனக்கோ பிள்ளைகளுக்கோ வாங்க முடியாது. அந்த மாதிரி தனிமைப்படுத்துறது, ஒரு பொதுவெளிக்கு அழைச்சிட்டு போறது இல்லை, தாம்பத்திய உறவுலேருந்து விலக்கி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்கள். இது அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பகிர்னு இருக்கு. இதை தவிர அவங்க 2வது மனுவில் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே உடலை நான் வழக்கறிஞர்களை வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு. இதில் இவங்க இந்த நீதிமன்றத்துக்கான ஒரு விஷயமா இல்லாமல் ஒரு காவல்துறையில் புகார் கொடுத்துருந்தாங்கன்னா போக்சோ சட்டப்படி கைது செய்யப்பட வேண்டியவர் விஜய். அப்படி பெரிய அஃபென்ஸ் அது. இப்படி இந்த மனைவி விஷயத்தினால முழுக்க இவருடைய இருக்கிற வாக்குகளும் போயிடுச்சு. இப்போ ஒரு சில பெண்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஏன் யாரோ வச்சுக்கிறாங்க, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சு 3 புருஷன் வச்சிருக்கிறாங்க, வேணா எங்களை கூட பொண்டாட்டியை வச்சுக்கிட்டோம் என்ன அப்படிலாம் பேசுறதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம்.
அது மிகச் சில பெண்கள் தான். அதெல்லாம் பெரிய குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கிடையாது. அதனால சாதாரணமாகவே வாக்கு வங்கி குறைவு. அதில் இன்னும் குறைஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு சுமையை எந்த கட்சி தான் ஏற்றுக்கும்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எப்படி கணிச்சிங்கிறதுக்கு ஒன்று இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா தனக்கான வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறதையே உணராமல் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஏற்றி விடுறதை பார்த்துட்டு 60 சீட்டு வேணும் 70 சீட்டு வேணும்னு டிமாண்ட் பண்ணுறதாகலாம் தகவல் வருது. அதை யார் ஒத்துக்குவா? பொதுவாக காங்கிரஸ் விலகனத்துக்கு அது ஒரு காரணம். இவங்க அதாவது செல்வாக்கும் இல்லை, எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று ப்ராக்டிக்கலாக பாருங்கள், இப்போ என்டிஏ வச்சு தான் நிறையா பேசுனாங்க. இப்போ திமுக சைடு சின்ன சின்ன கட்சிகளும் சேர்ந்து பெரிய கட்சிகளும் இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்குது. இப்போ அதிமுக கூட்டணியில் அவ்வளவு பெரிய நிறைய கட்சிகள் இல்லையே ஒழிய பெரிய பெரிய கட்சிகளாக இருக்குது. இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், பாஜகவும் கணிசமான வாக்கு வங்கி உள்ள கட்சி. ஓரளவு அமமுக இருக்கு. இது இல்லாமல் சில சின்ன கட்சிகள் இருக்கு. ஆனால் இந்த கட்சிகளை இவங்களுக்கு 234 தொகுதிக்கு போதுமான கூட்டணியா இருக்கு. அப்ப இவர் ஒரு 60 சீட்டு வேணும்னு வந்தால் எங்க இருந்து கொடுப்பாங்க? ஆனா இது பேசப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்களா சார்? 70 சீட்டு துணை முதல்வர் அந்த மாதிரி போகவே இல்லை, நடக்கவே இல்லை. இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி, இது நான் உள்வட்டார தகவல் எனக்கு சோர்ஸ் சொன்னுச்சுன்னா நான் பொய் சொல்ல விரும்பல. இதை சாதாரணமாக நேர்மையாக கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட யோசிச்சாலே இப்படி நடந்திருக்காதுங்கிறத கணிச்சிடலாம். ஆனா அவர் பாடி லாங்குவேஜ் சொல்ற விஷயம் என்ன? சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போதே சன்ரூஃப் மேல ஏறி அவர் கை காட்டிக்கிட்டு தான் வராரு. அவர் மனநிலை அப்படின்னு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு போறாரு, ஆனா அவர் முற்றிலும் வேற மாதிரி வெளியே நடந்துக்கிறாருன்னும் போது அது கண்டிப்பா அதுக்குன்னு சொல்றேன். அதை தவிர இந்த கூட்டணியை அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி கரெக்டாக இருக்கு அவங்க சீட்டு. தவிர அப்படி 60 சீட்டு கொடுக்கறதுனா பாஜக போட்டியிட வேணாமா? இல்லை அதிமுக அள்ளி கொடுத்துருமா? அதை அதிமுக தொண்டர்கள் ஒத்துக்குவாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாருங்கிறது ஒரு பங்கு, தொண்டர்களே ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஆக இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதைத்தான் என்னன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணி இல்லைங்கிறத வெளிப்படையாகவே சொன்னார். அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். இந்த கூட்டணி வேணும்னு சொன்னார் பிரசாத், செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன், அவரை பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. இது பாஜக சைடு. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி மிக வெளிப்படையா சொன்னார், மீடியால தாங்க இப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு வரீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதா அப்படின்னாரு. ஆக இருந்தது. இதுல மௌனமாக இருந்தது யாருன்னா தாவேக்க. ஏன்னா அவங்க தான் இந்த பொருளையே கிளப்பி விடுறது. அர்ஜுன் ஆதவ அர்ஜுனுடைய டீம் அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படி அதுல அவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, பெரிய பெரிய கட்சிலாம் வரும்னு சொன்னாங்க, யாரும் வரல. அப்புறம் காங்கிரஸ் வர்ற மாதிரி இருந்ததா நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க, அதுவும் போயிடுச்சு. அப்ப இன்னும் தங்களுக்கு மாசு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணாங்க. அப்புறம் தொடர்ந்து இது மாதிரி இல்லைன்னு அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சோன்னே, எடப்பாடி பழனிசாமி பாஜக நயினாரும் பேச ஆரம்பிச்சோன்னே வேற வழியே இல்லாம நேத்து தான் பவன் கல்யாண், ஏன்னா பவன் கல்யாணம் வச்சு தான் பேசுறதா சொன்னாங்க, அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா விஜய்? நேத்து இத்தனை நாளுக்கு அப்புறம் பவன் கல்யாண் நேத்து பேட்டி கொடுக்குறாரு. நான் விஜயை பார்த்தே 25-30 வருஷம் ஆச்சுங்க, நான் எப்படி பேச முடியும்? அதுக்கப்புறமேல வேற வழியே இல்லாம இன்னைக்கு அவங்களுடைய கட்சியிலேருந்து நிர்மல் குமாரா அவர் சொல்றாரு தாவேக்கையில, இந்த பவன்குமார் வாயை திறக்கலன்னா இன்னைக்கு வாயை மூடிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு ஓடட்டுமே. ஆக இது மாதிரி அந்த கூட்டணி நடக்காதுன்னு நான் கணித்தது கரெக்டாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் மட்டுமே கணித்ததுன்னு சொல்லணும். பேசக்கூடிய ஆட்கள்ல, ஊடகவியலாளர்கள, அரசியல் விமர்சகர்கள்ல நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரின்னு. இதுல உள் தகவல் கிடைச்சிச்சு, சோர்ஸ் கிடைச்சிச்சு, ஹலோ அப்படின்லாம் நான் யார்ட்டையும் பேசல. கொஞ்சம் மூளையோட நேர்மையா நடக்கிற விஷயத்தை யோசனை பண்ணாலே அது தெரிஞ்சிடும். அதுதான் இப்ப நடந்திருக்கு. இப்போ உங்களுடைய 2வது கேள்விக்கு வரலாமா? அதுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு சார். ஏன்னா நேற்றும் இன்றும் 2 நாள் விசாரணை சொல்லப்பட்டது. ஆனால் நேற்றே விசாரணை முடிஞ்சு விஜய் வெளியே வந்து விட்டார். இது ஒண்ணு நடந்திருக்கு. 2வது இந்த வெளியே வந்த பாடி லாங்குவேஜ். இப்போ ஊடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர், சோசியல் மீடியான்னு இல்லை, ஊடகங்கள்லயே பவன் கல்யாண் விஜய்கிட்ட என்னென்னலாம் சொன்னதாக கூட சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் தனியாக நின்னா ஒன்றும் வேஸ்ட் ஆயிரும், எதிர்கட்சி தலைவராவது வந்துடலாம் வாங்கன்னு, அதுவும் அங்கே நின்று பேசுனதை கேட்ட மாதிரி பவன் கல்யாண் எதுவும் சொல்லிட்டாரு, ஒன்றும் இல்லைன்னு. இப்போ அடுத்தது சிபிஐக்கு வந்திருக்கிறாங்க, இவ எப்படி பாடி லாங்குவேஜ் வந்தாரு போனாருன்னு. இன்னும் என்னன்னா சிபிஐக்கு உள்ளார நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எப்படி விசாரணை நடந்துச்சுன்னா, அப்படி போய் எதுக்கு உட்காந்துருக்குறாங்க விஜய், அப்படி இதுன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் சிபிஐ ஆஃபீஸர் என்ன மாதிரி உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்துருக்கிறாரு விஜய் கொஞ்சம் நேரம். அவன் கேட்டிருக்காரு,
நீங்கள் கரூருக்கு போனீங்க, ம். திருச்சியிலேருந்து காரில் கரூருக்கு போனீங்க, கரெக்டாக? ஆமாங்க. அப்படி போகிறப்ப என்டிஏ கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு யோசனை பண்ணீங்களா ம். அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்த கேள்வி என்னன்னா, ம். கரூரில் 41 பேர் பலி, ம். அப்போ ரிட்டன் வர்றப்பயாவது என்டிஏ கூட கூட்டணி வச்சுக்கலாம்னு யோசிச்சிங்களா அப்படின்னு. அப்புறம் சென்னையிலேருந்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு போனாங்கல்ல, போகிறப்ப மது பாட்டிலாம் கூட கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் தகவல் வந்துச்சுல்ல, அதை வச்சு கேட்டிருக்காங்க. இது மாதிரி மது பாட்டிலாம் கிடச்சிச்சு, அப்பயாவது என்டிஏல யாராவது ஒருத்தரை கூட்டணி வச்சுக்கலாம் கேட்டீங்களான்னு கேட்டாங்க. இப்படி கூட சொல்லுவாங்க நம்ம. இதுதான் பாக்கி ஊடகங்களில். மற்றபடி அதாவது சிபிஐ அப்படிங்கிறதோ இன்கம் டேக்ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்த இடியோ அரசியலுக்கு அப்பாற்பட்டது அல்ல. இது பலகாலமாக இருக்குது. தேர்தல் கமிஷனும் அப்படிதான். தேர்தல் கமிஷன் வந்து பிரதமர் சொல்கிறதையே கேட்டு நடக்குது, சுயேட்சையாக நடக்கலை அப்படிங்கிற புகார் எப்போ வந்ததுன்னா 1960 சொன்னது ராஜகோபாலாச்சாரி பிரதமர் மேலே, நேரு மேலே சொன்னார். ஆக இது இருக்குது, அப்போலேருந்து இருக்குது. இதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் மாதிரி தான் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும் இருக்குது. அதுவும் இவங்க வந்ததுக்கு அப்புறமேல அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு விசாரணைன்னு போடுவாங்க ஒருத்தர் மேலே, அவர் இந்த கட்சியில் வந்து சேருவார், அந்த விசாரணை புஷ்ஷுன்னு ஆயிரும். நிறையா உதாரணங்கள் இருக்குது, நம்ம பார்த்தாச்சு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்னன்னா, பலன் இல்லாத ஒருத்தரை ஏன் டார்ச்சர் பண்ணணும்? அவங்க குறைஞ்சபட்சம் என்ன தெரியுமா, விஜய் வச்சு பலன்னு அவங்க நினைப்பாங்க, தனியாக நிற்கட்டும். இப்போ திமுக சைடுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை அவர் வந்து பிரிக்கிற மாதிரி இருந்தால் பிரிக்கட்டும், அதை தான் நினைப்பாங்களே தவிர ஒரு சுமையை தவிர இன்னொன்று யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கூட்டணியில் ஒரு கட்சியை சேர்க்க, முக்கியமான ஒரு கட்சியாக சேர்க்கிறோம், கற்பனையாக வச்சுக்குவோம். விஜயா இவங்க சேர்த்துட்டாங்க, முதல்ல அவர் கேட்குற இடம் 60-70ங்கிறப்ப சரி அதையும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம், கற்பனை தானே, கொடுத்துட்டாங்க, கூட்டணியில் சேர்த்தாச்சு. ஏதோ ஒரு என்டிஏ மாநாடு நடக்கணும், திடீர்னு ஸ்டேஜுக்கு போயிட முடியுது. அதுக்கு முன்னாடி என்ன பேசுறது என்னன்னு கூட்டணி தலைவர்கள் போய் பார்க்கணும். விஜயை பார்க்க முடியுமா? அந்த கட்சியில் சேர்ந்துட்ட செங்கோட்டையனே புலம்பிட்டு இருக்கிறாரா? எங்கேயா விஜயை பார்க்க முடியலையப்பா, தகவல் சொல்ல முடியல. அவரை நம்பி அதிமுக அவருடைய ஃபாலோயர்ஸாக இருந்தவங்க தாவேக்கால சேர்றதுக்கு பல பேர்னா என்ன, ஒரு 100 பேர் வைங்கலாம், அவங்க வந்து போய் சேரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைம் கேட்கறதுக்கு பார்க்க முடியல. அப்போ எதற்காக சார் ஜனநாயகன் படத்தையும் முடக்கியிருக்காங்க? சிபிஐ விசாரணை போட்டு திருப்பியும் அவரை வாரம் இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்கா கூப்பிடுறதுக்கான காரணம், அவங்களுக்கான காரணம் என்ன? இது மட்டும் இல்லை, வருமான வரி பிரச்சனையும் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அங்கே மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஆட்கள் யார் பிரபலமாக வந்தாலும் ஏதாவது ஒரு இதை போட்டு அவங்கள கையில் வச்சுக்க பார்ப்பாங்க. அதாவது கைப்பிடியில் இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அது மாதிரி பண்ணலைன்னு நான் சொல்லலை ஜனநாயகனுக்கோ. ஏன்னா ஜனநாயகனில் வந்து ஆரம்பத்தில் யதார்த்தமாக நடந்ததாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் போக போக நடக்கிறத பார்க்குறப்ப அது வேணும்னே செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி சிபிஐ விசாரணையும் ஏற்கனவே 2 தடவை முடிஞ்சதுக்கு அப்புறமேலும் மறுபடியும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தேர்தல் நேரத்தில் கூப்பிட்டது, ஒரு நாள் முழுக்க 7 மணி நேரம் உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு நேரம் விசாரிச்சுட்டு அனுப்புறது எல்லாம் பார்க்குறப்போ ஒரு உள்நோக்கம் இருக்குமோங்கிற எண்ணம் இருக்கு. அப்போ ஏதோ எதிர்பார்க்குறாங்களா? விஜயோடைய செல்வாக்கின் மீதான ஒரு நம்பிக்கையோ அச்சத்தினாலோ இது அல்ல. விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரியும், பிரபலமாக இருக்கிற ஒரு ஆள், கட்சி வச்சிருக்கிற ஒரு ஆள் கைப்பிடல இருக்குன்னு நினைக்கிறதுக்கான விஷயம் தான் இது. மற்றபடி விஜயை சேர்த்த உடனே நமக்கு வந்து வாக்கு சதவீதம் எகிரிடும், நம்ம ஒட்டுமொத்த வாக்கில் 85% வாக்கு எடுத்து நம்ம வந்து பெரிய அளவில் ஆட்சி அமைச்சிடுவோங்கிற மாதிரி எண்ணம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லை. மீடியாவில் இருக்கிற ஆட்கள் அதில் பாதி பேர் ஆர்வ கோளாறாக இருப்பான், மீதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா சரி இன்னும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு அறியாமையில் இருப்பான். அதை தான் பில்டப் பண்ணுறதை தவிர அரசியல்வாதிகள்லாம் இதெல்லாம் தாண்டின ஆட்கள் கரெக்டாக கணிப்பாங்க. இப்போ அவங்களுடைய கணிப்பு சில சமயம் தவறாகலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் பெரும்பாலும் கரெக்டாக கணிச்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய கணிப்பில் விஜய்க்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. விஜய் வந்து எடப்பாடியார் மறுக்கிறதுக்கான காரணம், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி காலம் வரையும் கொடி பறக்குது, ஒரு பெரிய கட்சி நம்ம கூட கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அதை முற்றிலுமா வந்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு தொகுதியில் போய் நீங்கள் ஒரு தேர்தல் நடக்குது, ஒரு தொகுதியில் ஒரு சுயேட்சை நிற்கிறாருன்னு வைங்க, அந்த சுயேட்சைக்கு குறிப்பிட்ட வார்டில் ஒரு 15-20 வாக்கு தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த வேட்பாளர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கிளை செயலாளர் இருக்கார்ல, தான் கட்சி அந்த வார்டுக்கான கிளை அவர்கிட்ட விட்டு பேசி எதுக்கு அவன் நிற்கிறான், அவன் காசு கிசு வேணா வாங்கிட்டு வாபஸ் வாங்க சொல்லு. இவர் லட்சக்கணக்கில் வாங்குவார். அந்த 15 ஓட்டில் வந்து முன்ன பின்ன ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க.
எல்லா பெரிய கட்சியுமே அப்படிதான், எல்லா கட்சியுமே அப்படிதான். இதில் மாறுதலே கிடையாது. ஏன்னா நம்ம ஜனநாயக அமைப்பு அப்படி. இப்போ 2.5 லட்சம் ஓட்டு ஒருத்தன் வாங்கியிருப்பான், 2.5 லட்சத்தி ஒரு ஓட்டு வாங்கினவா ஜெயிச்சிருவான் ஒரு ஓட்டில். இவன் வாங்கின 2.5 லட்சமும் வீணா போயிடும். எக்ஸ்ட்ரா 2,50,000 ஒரு ஓட்டு வாங்கினவன் வெற்றி, 2,50,000 ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும். இதான் இங்கே இருக்கிற ஜனநாயகம். அப்போ ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அப்போ 15 ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு சுயேட்சையை கவர் பண்ணணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் இவருக்கு தொகுதிக்கு ஒரு 1,500லேருந்து 5,000க்குள்ள கிடைக்கும் அப்படின்னா விடுவாங்களா? இவர் சொன்னது என்ன அப்படின்னா, சரி ஒரு வேளை வந்தாங்க அப்படின்னா, ஒரு வேளை அதுக்கான வாய்ப்பு இருந்தால் ஒரு 10-12 சீட்டு கொடுப்போம், நிக்கட்டும். அவங்க அது கொஞ்சம் கூடுதலான ஒரு பலம் தானே, ஒரு 1,500லேருந்து 5,000க்குள்ள ஒரு தொகுதிக்கு வருது அப்படின்னா அப்படிதான் நினைச்சிருப்பாரு ஒழிய, விஜய் வந்த உடனே ஒரு 55% வாக்கு வந்துடும், நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு 40 இருக்கு, 95 ஆயிடுச்சுங்கிறதுலாம் கிடையாது. அந்த அளவுக்கு விவரம் தெரியாதவெல்லாம் அரசியல்வாதிலாம் கிடையாது எடப்பாடி பண்ண. ஆனா பல தனியார் கருத்து கணிப்புல விஜய் 2வது இடம் வர மாதிரி சொல்லப்படுது. கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு மோசடி, பொய், ஏமாற்று, ஃப்ராடு. எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் இதுக்கான காரணங்கள் நம்ம தனியாகவே பேசுவோம், என்னதுன்னு எவிடன்ஸோடய சொல்றேன். ஒரே இது என்னன்னா, கருத்து கணிப்புங்கிறது அறிவியல் பூர்வமாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆரம்பத்தில் முதல்ல அமெரிக்காவில் ஒருத்தர் கருத்து கணிப்புன்னு உருவாக்குனாரு. அவர் உருவாக்கின ஃபார்முலா அப்புறம் அதுல ஒரு இது தவறுனோட மறுபடியும் ஒரு ஃபார்முலா உருவாக்குனாரு. அவர் தான் அந்த கருத்து கணிப்பின் தந்தை. அதை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 பேர் கருத்து கணிப்பு தான் 10 ஒரு ரிசல்ட் தானே வரணும். நம்ம ஒரு 20 பேருக்கு இருக்கிறோம் அந்த இடத்துல, நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு தலைவலி பாதிப்பு இருக்கு. இங்க எப்படி ஒரே தேர்தல் வருது அது மாதிரினா, அந்த ஒரே மாத்திரை தானே கொடுக்குறாங்க 10 பேருக்கும். வெவ்வேறு உடல்நிலைனா வேற செக்அப் பண்ணி, சின்ன விஷயத்துக்கு ஒரு லைட்டா ஜுரத்துக்கு, தலைவலிக்கு, அப்போ அதுக்கான ஃபார்முலா தானே. அப்புறம் எப்படி இது வித்தியாசமா வருதுங்கிறத நம்ம யோசனை பண்ணாலே கருத்து கணிப்பு எவ்வளவு ஃப்ராடுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஃப்ராடுங்கிற அளவுக்கு போனா, ஆரம்பத்தில் இது ஒரு அறியாமையா இருந்தது. அது ஏதோ உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணி எத்தனையோ தடவை பொய்யானாலும் கிராமத்துல சொல்லுவாங்க தெரியுமா, சாமி பிறந்தா ஆம்பளை பிள்ளை, தப்புனா பொம்பளை பிள்ளைம்மா. அவனுக்கு தெரிஞ்சது தான் ஆண் பெண் அப்படின்னு. அது 3ஆம் பாலினம்னு இருக்குன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது தான். அப்போ ஆனால் பிறந்தா ஆணு பெண் தானே பிறகும், அப்படி சொல்றது தான். அதாவது பெரியார் சொன்னார்ல, அது மாதிரி சொல்ல போனா, அந்த கருத்து கணிப்பை உருவாக்கியவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், அதை நம்புகிறவன் காட்டு மிராண்டி. இதான் கருத்து கணிப்பை பற்றின இது. நம்ம தனியாக பேசுவோம், அதை பற்றியே ஒரு இது நம்ம பேசலாம். அதனால இந்த கருத்து கணிப்பில் இதை சொல்லிடுச்சு அதை சொல்லிங்கிறதுலாம் டசன்ட் மேட்டர். அது ஒருவேளை அந்த ஒரு அடிப்படையில் தான் விஜய் யார் கூட்டணிக்கு அழைத்தாலும் அதை நிராகரிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, என்ன அரசியல் டெய்லி நம்ம நியூஸ் பார்த்தாலே ஒரு விஷயம் கணிக்க முடியும். விஜயை யாரும் அழைக்கலைங்க, விஜய்கிட்ட யாரும் வரலைங்கிறது தான் உண்மை. இப்போ காங்கிரஸ் தரப்புலேருந்து சில பேர் பேசிட்டு இருந்தாங்க, 4 பேர் 3 பேர் யாருன்னா, அவங்களும் போய் விஜயை போய் பார்த்தாங்க, பேசினாங்க. எல்லாம் யூக செய்தி தான். ஒரு 4 பேர், இந்த மாணிக்கம் தாகூர் அந்த மாதிரியான ஒரு 4-5 பேர். இல்லை சார், முதலில் இபிஎஸ் அவர்களே அழைச்சது மாதிரி தானே சார். இல்லை, அதை தாங்க சொல்கிறேன். அந்த அழைத்ததும் புதுசாக ஒரு கட்சினா கூப்பிடதாங்க செய்வாங்க. இப்போ அவங்க ரைட்டை ஒரு பெருசாக ஒன்று கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு கட்சி தேவைக்க, ரைட்டு ஓகே, அப்போ வந்தால் நல்லது தானே, வரட்டுமே. ஒரு கூட ஒரு தொகுதிக்கு ஒரு 1,500 ஓட்டு கிடைக்கட்டுமே. அந்த கட்சிக்கான அந்த அளவுக்கான மரியாதையை கொடுப்பாங்க, 10-12 சீட்டு அப்படின்னு. இப்போ நம்மளாம் கற்பனை பண்ணிக்கிட்டு, இப்போ அதாவது நம்மளுடைய அறியாமை பல விஷயங்கள் இருக்குது. 2021 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் 7 பேர் இருந்தாங்க மீடியாவில். என்னன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியும் அதில் சேர்த்துருந்தாங்க. அப்புறம் இவர் அமமுக டிடிவி தினகரன், கமல்ஹாசன், எல்லாரையும் பிரபலமாக இருந்தால் உடனே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். இது நம்ம அறியாமை. என்ன காரணம்னா, 234 தொகுதியில் 118 தொகுதி நீங்கள் தனியாகவோ இல்லை கூட்டணி கட்சியோட சேர்ந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் அதுலேருந்து தான் ஒருத்தர் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முடியும். இது ஒன்றும் அமெரிக்க அதிபர் தேர்தல் கிடையாது, நேரடியாக மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படி போடுறாங்க அப்படின்னு. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் பிரபலமாக இருந்தாலே அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கிடுவாங்க. இதில் கிருஷ்ணசாமியை சொன்னார், 2021 நாங்கள் 60 தொகுதிகள் போட்டிடுவோம் அப்படின்னு. சரி, 60 போட்டிட்டு 60லையும் ஜெயிச்சா கூட எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்னு யாரும் கேட்கல. கடைசியில் 60 தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம்னு சொன்னது, வேட்புமனு தாக்கல் பண்ணது 6 தொகுதியோ 7 தொகுதியோ, அதையும் கேட்கல. ஆனால் அவர் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டாங்க. மொத்தம் 7 பேரில் அவர் ஒருத்தர். அந்த மாதிரி தான். அந்த கணக்கை சேர்த்தோம்னா விஜயும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அவ்வளவுதான்.
இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இருக்கலாம், சட்டமன்றத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்க தரப்புல இருந்து தனியாக தான் நிற்க போகிறதா தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. அதான் போயிட்டு இருக்கு சூழல் அப்படின்ற. ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஒன்று, அதற்கு முன்னால் இந்த தேர்தலில் தவேக போட்டிடுமா இல்லை விஜய் போட்டிடுவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு. அதையும் நம்ம பேசுவோம். சார், இபிஎஸ் விரும்பவில்லைனாலும் அதிமுக கட்சியினர் விரும்புகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசும்போது விஜயை வந்து ஆதரித்து பேசியிருக்காரு. ரெண்டாவது, மனைவியோட சம்மந்தப்பட்ட விஷயத்த திமுக தான் வந்து விஜய்க்கு எதிராக பண்ணியிருக்கு, இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னே சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அரசியல் தான். அதாவது அவங்க மனைவி சொன்னது அதெல்லாம் அரசியல் இல்லை, ராஜேந்திர பாலாஜி பேசுறது. இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து பாஜக சொல்கிறத கேட்டக்கூடாது, அவருடைய எதிர்காலம் வீணா போயிடும்னு அக்கறைப்படுறாரு. ரெண்டும் எதிரெதிர் அணி. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அதிமுக வந்து பாஜக விழுங்கிரும், எவ்வளோ அக்கறை ஒன்று. அதே மாதிரி அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ்கிட்ட வந்து டிஎம்கே அடிமையாயிடுச்சு, இவ்வளோ சீட்டை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அதிமுகலேருந்து போனவங்களுக்கு தான் வந்து சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க, அங்கே அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. பாரம்பரியமான திமுக தொண்டர்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அதாவது தேர்தல் நெருங்க நெருங்க எதிர்த்தரப்பு மேலே எவ்வளோ பாசம் வருது. ஐயோன்னு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க. அந்த மாதிரி தான் ராஜேந்திர பாலாஜி சொல்றது. எல்லாம் ஒரு அரசியல் ஆதாயத்தில் இருக்கிறது தானே தவிர விஜய் ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை, அது பொய்ன்னு தெரியும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும். அதை நம்பி அவங்க வர்ற மாதிரி தயாரா இல்லை. வந்து ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நான் சொன்னது மாதிரி 10-12 சீட்டை கொடுத்து உட்கார வைப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இப்போ அதுக்கு கூட ஒருத்து கிடையாது. அவருடைய மனைவி விஷயம் வந்து இவர் எவ்வளவு வந்து ஒரு நெகட்டிவ் பிம்பம் முழுக்க பரவிச்சோ, எத்தனை பேர் பேசுறதையும் பாங்க, கட்சிக்காரங்களே பேசுறதையும் பார்க்குறப்ப இப்படிப்பட்ட ஒரு சுமையை ஏன் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லை சிம்பிளாக இன்னொன்று சொல்கிறேன், அவங்க லாஜிக் படியே அவர் சொல்கிறார் வந்து தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு விஜய் இருக்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் லாஜிக்கே இல்லை. சரி, ஒரு பேச்சுக்கு அதை வச்சுக்குவோம். மறுபடியும் நம்ம ஒரு கற்பனையாக ஒரு வீட்லேயும் ஒரு விஜய் இருந்தால் ஒரு வீட்லேயும் ஒரு அஜித் ரசிகர் இருப்பான், அவன் விஜய்க்கு எதிராக தான் ஓட்டு போடுவான். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரஜினி ரசிகர் இருப்பான், அவன் விஜய்க்கு எதிராக ஓட்டு போடுவான். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கமலஹாசன் ரசிகர் இருப்பான், அவன் விஜய்க்கு எதிராக ஓட்டு போடுவான். ஒவ்வொரு வீட்லேயும் சிவகார்த்திகன் ரசிகர் இருப்பான், அவன் விஜய்க்கு எதிராக ஓட்டு போடுவான். அப்படின்னு பார்க்க போகிறப்போ விஜய்னால 4 ஓட்டு வந்தால் 40. இந்த லாஜிக் சரியா இருக்குமா சார்? அதுவும் அவர் சினிமா ரசிகர் வட்டாரம் ஒன்று, இது அரசியலுக்கு வந்தவர் அப்படிங்கிற விஜயை நம்ம பார்க்கும்போது அப்பா என்னால் தாங்க முடியாத கேள்வி பல தடவை விளக்கன்னு சொல்லிட்டேன். விஜய்க்கு என்னங்க ஏதாவது சொல்லிட போகிறோம், விஜய்க்கு என்னங்க அரசியல் பின்புலம் இருக்குது? இப்போ அரசியல் ரீதியாக அவர் இத்தனை வருஷம் வந்து ஒரு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார், ஆர்ப்பாட்டம் பண்ணார், போராட்டம் பண்ணார், அறிக்கை விட்டார், ஏதோ ஒன்று சில சிறைக்கு போனாருன்னு ஒரு அரசியல் பின்புலம் இருந்தால் சினிமா வேற அரசியல் வேறன்னு சொல்லலாம். எம்ஜிஆருக்கு அது இருந்தது. எம்ஜிஆர் வந்து அரசியலையும் சினிமாலையும் சம தண்டவாளத்தில் ரயில் போகிற மாதிரி பயணித்தார், அவரை நம்ம சொல்லலாம். ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடித்தது மட்டும் தானே, ஆபாசமாக வக்கரமாக நடித்ததும் என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடினதும் டான்ஸ் ஆடினதும் ஆபாச வார்த்தை பேசுனதும் அந்த சினிமா தானே இருக்குது. அது எப்படி சினிமா வேற? இப்போ விஜயை வந்து ஏன் முதலமைச்சராக ஆக்கணும்னு அவங்க ரசிக குஞ்சுகள் நினைக்கிறாங்க, சினிமாவில் பார்த்து தானே? இல்லை வேற எதுவும் திட்ட அறிக்கை கொடுத்தாரா? நிழல் பட்ஜெட் இப்போ பாமக கொடுக்குதில்ல ஒவ்வொரு தேர்தல்லையும். பாட்டாளி மக்கள் கட்சியில் பட்ஜெட் போடுறப்ப அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. இது வெளிநாடுகளில், முன்னேறிய நாடுகளில் இது ஒரு வழக்கம். அது எதிர்கட்சிகள் வந்து அரசு இதெல்லாம் செய்ய போதுன்னா இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுன்னு. அது அவ்வளோ அறிவுபூர்வமான விஷயம். அதை மக்கள் கண்டுக்கிறதுலன்னு வைங்க, நம்ம அறிவார்ந்த மக்களுக்கு அது தெரியாது. ஆனால் ஏதாவது பண்ணியிருக்கிறாரு. விஜய்க்கு இருக்கிறத சினிமா பின்புலம் மட்டும் தானே, சினிமா வேற அரசியல் வேறுன்னு சொல்கிறதுக்கான அருகதை விஜய்க்கோ விஜய் ரசிக குஞ்சுகளுக்கோ கிடையாது. அவருமே அந்த பிம்பத்தை நம்பிதான் இருக்காரு சார். இந்த சினிமா ரசிகர்கள் ஒரு கூட்டம் கூடுது, அதனால நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, அதே மாதிரி நம்ம தனியா நின்னா கூட முதல்வர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நம்பல. அந்த ஆனா அதை தவிர வேற என்ன இருக்கு அவர்கிட்ட, அதை தான் நம்பி ஆகணும். இல்ல இப்ப உதாரணம், இப்ப ஈரான் போர் நடந்துட்டு இருக்கு, இப்ப ட்ரம்ப்கிட்ட வந்து பேசி போராடுறதை நிறுத்தினாரா? சொன்னா அதையும் உண்மை நம்புறதுக்கு ஆள் இருக்கு, அது வேற விஷயம். அதனால இந்த கேள்வியே தப்பு. சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னா அது அரசியல்ல விஜய்க்கு என்ன பங்கு இருக்கு? சினிமா தானே அவர் வச்சுட்டு தானே வந்திருக்கிறாரு. அவர் பொதுக்கூட்டத்திலேயோ இதுலேயோ சினிமா பாட்டு தானே போட வேண்டியதா இருக்கு.
சினிமா டைலாக் தான் பேச வேண்டியதா இருக்கு. இப்போ எந்த அரசியல் விஷயத்தை பற்றி நம்ம அவரை வச்சு நம்ம பேசுறது எதுவுமே கிடையாது. சார், இறுதியா இந்த 2-3 நாட்கள் என்டிஏக்கும் விஜய்க்கும் கூட்டணி அப்படின்றது இவர்களே திட்டமிட்டு உருவாக்குனது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு விஷயம் தாங்க அதில் இருக்கும். என்னுடைய பார்வை வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாவேக்காவை கிரியேட் பண்ணது அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது என்னன்னா நம்ம மேலே யாருமே கட்சிகள் வந்து நம்மளை மதிக்கிறது இல்லை, வரல அப்படிங்கிறதுலாம் மாறி போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம மேலே இருக்கிற இமேஜை தொடர வைக்கணும், தொடர வரைக்கும் தொடரட்டும். அதுக்கான காரணங்களை நான் கரெக்டாக லாஜிக்கோட சொன்னேன். சினிமா வார்த்தை சொல்ல போனால் லாஜிக்கோட. பவன் கல்யாணம் வாயை திறக்கிற வரைக்கும் இவங்க வாயை திறக்கல, அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அப்போ அது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும். பவன் கல்யாணம் தான் பேசுகிறாரு அப்படின்னா குறிப்பாக விஜய்கிட்ட பேசியிருக்கிறான்னு சொன்னால் விஜய்க்கு நல்லா தெரியும். ஒருவேளை விஜய் டிவிலாம் பார்த்தால், அவருக்கு டிவி பார்த்தவர்கள் போய் தகவல் சொன்னால் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பதிலே வரல. இப்போ பவன் கல்யாணம் சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப தான் வருதுங்கிறப்ப இது தாவேக்காவுடைய ஒரு திட்டமிடலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி நகருது அப்படின்றது. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.